ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஃபியட்டில் லீனியா வெஹிக்கிள், அதாவது ஃபியட்டோட இன்ஜின் தான் நமக்கு டாட்டாவில் வர விஸ்டா, மான்சா, அப்புறம் மாருதியில் வர ஷிஃப்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஜின் தான் வந்துட்டு இருந்தது 2008 இருந்து. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் 1,35,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. இதில் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், தெரியுதுங்களா? 1,35,000 ஓடி இருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ண பிறகு நமக்கு எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடணும். அதாவது ஹேண்ட் பிரேக்கு, ஏபிஎஸோட நமக்கு இந்த இன்ஜினோட வார்னிங் சிம்பிள் தெரியுதுங்களா? இந்த கை வைக்கிறோம் பாருங்க. இந்த இன்ஜினோட வார்னிங் சிம்பிள் வந்து கண்டிப்பாக எரியக்கூடாது, ஏன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது. ஆனால் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு, இந்த கிலோமீட்டர் 1,00,000க்கு மேலே தாண்டினோன்னே நமக்கு வந்து ஆயில் பம்பு வீக் ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஆக்சிலரேட்டரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லைட் ஆஃப் ஆயிடுது பாருங்கள். ஆக்சிலேட்டர் பொறுமையாக ரிலீஸ் பண்ணும்போது இந்த லைட் எரியுது. அதாவது இந்த 1000 ஆர்பிஎம், இந்த 10ன்றது 1000, இது 2000. நம்ம இப்போ ரைஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகுது, அதே மாதிரி நம்ம விடும்போது லைட் எரியுது. அப்படின்னும் போது பம்பு வந்து வீக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் நம்ம அப்படியே ரன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாகவே மேலே லேச்சஸுக்கெல்லாம் ஆயில் போகாமல் இன்ஜின் வந்து சஃபர் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.